ஜப்பானில் நடைபெறும் இந்தியா ஜப்பான் பொருளாதார கூட்டத்தில் கலந்து கொள்ள டோக்கியோ சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். ஜப்பானில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்பான முழு விவரங்கள். இந்தியா ஜப்பான் இடையிலான வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அரசின் சார்பில் பாரம்பரிய அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டுள்ளது. இருநாள் பயணமாக அங்கு சென்றுள்ள பிரதமர் மோடி இன்று காலை நடைபெற்ற இந்தியா ஜப்பான் இடையிலான பொருளாதார மன்ற கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து ஜப்பான் பிரதமரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த சந்திப்பு நிறைவடைந்த பிறகு இரு நாடுகள் இடையேயான குழு மட்டத்திலான பேச்சுவார்த்தையும் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாகத்தான் அந்த நாட்டு அரசின் சார்பில் பிரதமர் மோடிக்கு கார்ட் ஆஃப் ஆனர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அணிவகுப்பு மரியாதை என்பது வழங்கப்பட்டது. குறிப்பாக இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு மற்றும் பரஸ்பர மரியாதையை பறைசாற்றும் விதமாக அந்த நாட்டு ராணுவ வீரர்கள் அணிவகுத்து நின்று இரு நாடுகளுடைய தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டு பிரதமர் மோடிக்கு அந்த பாரம்பரிய அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. எப்படி இந்தியாவிற்கு ரஷ்யா நீண்ட கால ஒரு நட்பு தேசமாக திகழ்கிறதோ அதே போல ஜப்பானும் நீண்ட கால நட்பு தேசமாக திகழ்கிறது. பிரதமர் மோடியின் இந்த பயணத்தின் மூலம் தற்போது இந்தியா இடையிலான இந்த உறவு மேலும் ஆழமடைவதோடு பல்வேறு முக்கியமான துறைகளில் முதலீடுகள் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில், அதே போல அணுசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஜப்பான் முதலீடுகள் மேலும் அதிகரிக்கும் என்று இந்தியா நம்பிக்கை தெரிவிக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.